ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் அண்ட் மென்டர்ஷிப்பும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் இதில் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. அதுக்கான டவுட்ஸு இது வந்து மென்டர்ஷிப்னா என்ன, அதே போல் கண்டென்ட் பப்ளிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுனா என்ன, இதில் எப்படி வந்து உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க, யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகலாம், யாராருக்கெல்லாம் கிடைக்கும், இதை பற்றி ஏ டு இசட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்குன்னா கண்டென்ட் பப்ளிஷிங், சரிங்களா? அதை வந்து பேசிக்காக சொல்கிறேன். இப்போ வந்து மென்டர்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த மென்டர்ஷிப் வந்து எல்லா பிளானுக்குமே, அதாவது மார்க்கெட்டிங் பிளானு, சேல்ஸ் டீமு, ப்ரொமோஷன் டீமு எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலைட் லேர்னரு எல்லாத்துக்குமே மென்டர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். ஆனால் கண்டென்ட் பப்ளிஷிங்கு மட்டும் மார்க்கெட்டிங் பிளானுக்கு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? மார்க்கெட்டிங் பிளான்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதுங்க, மார்க்கெட்டிங் பிளானை செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுமே வீடியோ போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப். இந்த மென்டர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானில் ஏதாச்சும் ஒரு பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கீழே மேக்ஸிமம் எதுலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த பிளானில் ரெஃபர் பண்ணாலுமே, இப்போ நிறைய நண்பர்கள் மார்க்கெட்டிங் பிளான் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ எலைட் லேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அப்போ இருக்கிறது நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பிளான் மட்டும்தான் இருக்க போகுது, ஓகேவா? அப்போ உங்களுக்கு கீழே மார்க்கெட்டிங் பிளானில் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க எஜுகோஸ்லேருந்து. உங்களுக்கு கீழே வராங்க அப்படின்னா அவங்களுமே கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க டெலகிராமில், ஓகேவா? டெலகிராமில் ஒரு குரூப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் கைட் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அதே போல் இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் வாங்குறோம் இல்லையா, என்ன கோர்ஸ் வாங்குறோம்னா எஜுகஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேர்ன் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட் காம்போன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று வாங்குகிறோம். அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க மாட்றாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கூட ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்றாங்க. அதுக்காக எஜுகேஷன்லேருந்து ஒரு நியூ ஒன்று கொடுத்துருக்கிறது தான் மென்டர்ஷிப், ஓகேங்களா? இந்த மென்டர்ஷிப்பில் உங்களுக்கு எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். நிறைய நண்பர்கள் கோர்ஸ் மட்டுமே வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அது வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு அது ஒரு இன்கம் கொடுத்து நம்ம அதை பார்க்க வைக்கலாம், அதுக்காக மட்டும்தான் எஜுகஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு கீழே இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கலாம், எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கார், ஓகேங்களா? அந்த அன்பு என்ன பண்ணுறாருன்னா அவருமே மார்க்கெட்டிங் பிளான் ஜாயின் பண்ணிட்டாரு, அவருமே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, நானும் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு குரூப்பில் வந்து இருக்கேன், ஓகேங்களா? அவர் வந்து எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட நண்பரை எப்படி கைட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ என்னோட நண்பர் அன்பு இருக்கார் இல்லையா, அந்த அண்ணன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அவர் ஆட் பண்ணி விட்டுருவோம். எந்த டவுட் கேட்டாலும் நான் சொல்லுவேன், கரெக்டாக? இப்போ என்ன நடக்கும்னா எஜுகேஷன்லேருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வரும், இந்த மாதிரி இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி எஜுகேஷனில் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம் நாங்கள், எஜுகேஷனில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் கைட் பண்ணணும், அந்த கோர்ஸை பற்றி நீங்கள் சொல்லணும், அந்த கோர்ஸ் எப்படி பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றியுமே நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப்புக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தாங்க, ஓகேங்களா? இதில் எப்படி உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கீழே வந்து அன்பு இருக்கார்ல, எனக்கு கீழே அன்பு இருக்கார்ல, அந்த அன்பு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. எஜுகேஷனில் நம்ம என்ன நம்ம வந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். இப்போ எஜுகேஷன் சைட்லேருந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, மாதத்துக்கு 2 டெஸ்ட் வைப்பாங்க, மேக்ஸிமம் 10 டெஸ்ட் தான் இருக்கும், சரிங்களா? 5 மாதத்துக்கு. அப்போ 2 10ன்னு வச்சுக்கோ, ஒரு மாதத்துக்கு 2 டெஸ்ட்னா 5 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட், ஓகேங்களா? இப்போது இந்த 10 டெஸ்ட் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறாரோ, இப்போ எனக்கு கீழே அன்பு இருக்கார்ல, அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணி விட்டுறேன், நான் தான் அப்ளைன் அவருக்கு, நான் குரூப்பில் வந்து இந்தமாதிரி எஜுகேஷனில் இந்தமாரி ஒரு கோர்ஸ் ஒன்று வந்திருக்குப்பா, டெஸ்ட் ஒன்று வந்திருக்கு, அந்த டெஸ்ட் வந்து நீ அட்டன் பண்ணுப்பான்னு சொல்கிறேன். அந்த டெஸ்ட்டை அவர் அட்டன் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், அது பாஸ் ஆகிறாரோ ஃபெயில் ஆகிறாரோ, தப்பாக சொல்கிறோ கரெக்டாக சொல்கிறோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அந்த கோர்ஸுக்கான அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்டன் பண்ணணும். அப்படி அவர் அட்டன் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டிலேருந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ₹10 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க, டெய்லி வரும். அந்த ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் எப்போ அட்டன் பண்ணுறாரோ அப்போலேருந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஏர்ன் ₹10 வந்து பர் டே பர் 90 அண்டர் யூன்னு கொடுத்துருக்காங்க. அதான் மென்டர்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு கீழே இருக்க மென்டர்ஷிப் அதுமாரி சொல்கிறாங்களே மென்டர், ஓகேங்களா? அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு கீழே அன்பு இருக்கார்ல, அவர் ஃபஸ்ட் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணக்குள்ளே எனக்கு அன்னையிலேருந்து டெய்லியுமே ₹10 வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்துக்கு 2 டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண போகிறாரு, 5 மாதத்துக்குமே பண்ண போகிறார். இந்த அமௌண்ட் உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு வரும் அப்படின்னா 5 மாதத்துக்கு மட்டும்தாங்க வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாஸ்க்குடைய வேலிட்டி எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு மட்டும் 5 டெஸ்ட்டு
சாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்க போறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ட அப்ளை பண்ணக்குள்ள வந்து எப்பப்பலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து பண்றாரோ, ஸோ அதுவுமே அவருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு டெய்லியுமே ரூ. 10 வர ஆரம்பிச்சுரும். உங்களோட வேலை என்ன அப்டின்னா, அப்ளைன்ல இருக்கிறவங்க உங்களுடைய குரூப்ல ஓகேங்களா, டவுன்லைன் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க போயிட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஸோ அவங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறாங்க. அவங்க நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆக போது. உங்களுக்கு அது மூலியமா என்ன ஆக போது? டெய்லியும் ரூ. 10 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. சரிங்களா? இது எத்தன பேருக்கு ப்ரோ கிடைக்கும் அப்டின்னா, மொத்தமாவே 40 பேர் தான் நம்மள எஸ்பிஓல நம்மளுக்கு கீழ ரெஃபர் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு மென்டர்ஷிப்பா எத்தன பேர் இருக்காங்களாம், 20 பேர் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரூ. 10 வரும். அப்போ ஒரு நாளைக்கு 20 × 10 போட்டுங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு 20 பேருக்கு மென்டர்ஷிப்பா நீங்க வர வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மென்டர்ஷிப்ல நெறைய நண்பர்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருந்தது. அந்த டவுட் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட மென்டர்ஷிப் மூலியமா மட்டுமே வந்து உங்களால ரூ. 6000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஏர்ன் பண்ண முடியும் பெர் மந்த்துக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. அப்ப மென்டர்ஷிப்னா என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட். ஆட் அண்ட் கன்டென்ட் பப்ளிஷிங். இது யாருக்கு அப்டின்னா மார்க்கெட்டிங் பிளான் இருக்கிறவங்க மட்டும் தாங்க. சரிங்களா? சேல்ஸ் டீமோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு கிடையாது. மேபி சேல்ஸ் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட்டிங் பிளான் குடுத்துருக்காங்க. இதுல எப்படி ப்ரோ ஏர்ன் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ இதில நம்ம சேல்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா? சேல்ஸ் டீமே இதுதான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்து போகும்னு இல்ல. ஃபுல்லாவே அது கூட தான் ஒத்து போகும். ஓகேவா? அது எப்படி ஒத்து போகும் அப்டின்னா, இப்ப நம்ம சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்டென்ட் ரைட்டர் இல்ல YouTubeல ஏதாவது வீடியோ போடுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்ப மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறவங்க அவங்க மைக்ரோ டாஸ்க்ல இருக்காங்க. ஜஸ்ட் போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்றாங்க. ஆனா, இந்த கன்டென்ட் பப்ளிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே போல தான். YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வீடியோ போடணும். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சேனல் Instagramல ஒரு பேஜ் வச்சிருக்கணும். இல்ல Facebookல ஒரு பேஜ் வச்சிருக்கணும். இந்த மாரி பேஜ் வச்சிருந்து உங்களுடைய ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணி, அதில ஒரு ஃபாலோவர்ஸ கொண்டு வரணும். இத நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியாது. பட் திரும்பி டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. கன்டென்ட் பப்ளிஷிங்க பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் பிளானுக்கு மட்டும் தான். ஓகேங்களா? இப்போ நீங்க கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த கோர்ஸ் வாங்குனத நீங்க அதில கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணணும். நெறைய லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு 5 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்டர்ஷிப் மூலியமாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிச்சுரும். கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த ஃபர்ஸ்ட்டு 5 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க மார்க்கெட்டிங் பிளான் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா, 6த் மந்த், 7 மந்த்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வர அந்த பீரியட்ல ஓகே அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த கோர்ஸ் வாங்கியிருக்கணும். கரெக்ட்டுங்களா? அந்த கோர்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதில படிச்சிருப்பீங்க. அத படிச்சுட்டு YouTubeலயோ, இல்ல Facebookஓ, Instagramலோ எதெல்லாச்சும் YouTubeனா வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் ஓப்பன் பண்ணணும். Instagram அப்டின்னா பேஜ் ஓப்பன் பண்ணணும். Facebookனா பேஜ் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதில ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிட்டு, ஏதாச்சும் ஒண்ணுல பார்த்தீங்கன்னா, நீங்க 300 ஃபாலோவர்ஸ், 300 சப்ஸ்கிரைப்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு. YouTubeனா சப்ஸ்கிரைபு இது YouTube, Facebook, Instagramனா ஃபாலோவர்ஸ் ஓகேங்களா? ஒரு 300 ஃபாலோவர்ஸ நீங்க ஓன் கன்டென்ட் போட்டு, அதில நீங்க ஃபாலோவர்ஸ வர வைக்கணும். ஸோ இது எப்ப நடக்கணும் அப்டின்னா, இப்போ நீங்க கோர்ஸ் வாங்குறீங்கல்ல, ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 மந்த்துக்குள்ள நீங்க வர வச்சுட்டீங்க அப்டின்னா, அடுத்தது ஓகேவா? 6த் மந்த்லேருந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்டின்னா, நீங்க கோர்ஸ் வாங்கிட்டு, அந்த 5 மந்த் மென்டர்ஷிப்புக்கான ப்ரோகிராம் நடக்குது இல்லையா? உங்களுக்கு கீழ ரெஃபரல் குடுத்தா தான் நீங்க மென்டர்ஷிப்ல ஜாயின் பண்ண போறீங்க. மத்தபடி இல்ல. ஆனா இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்றீங்க. நீங்க மட்டும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 5 மந்த்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டீங்க அப்டின்னா, அந்த கோர்ஸ படிச்சுட்டு, உங்களுக்கு அடுத்த ஒரு 6 மந்த்து அடுத்த 5 மாசத்துக்கு ஓகேங்களா? அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இதில குடுத்துருக்காங்க பாருங்க, "டூ பி எலிஜிபிள் ஃபார் த ஆட் ஆன் யூசர்ஸ் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 5 மந்த் ஆஃப் த ட்ரெய்னிங்." உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான்ல ஜாயின் பண்ணி 5 மந்த் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? டாஸ்க் பே அவுட் ஷால் பி பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கில் யூசர் தான். ஓகேங்களா? அப்ப அந்த 5 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னிங்க நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு, அதில 300 ஃபாலோவர்ஸ கொண்டு வந்துட்டு, 6த் மந்த்லேருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க டாஸ்க் குடுப்பாங்க. ஸோ வித்தியாச வித்தியாசமா டாஸ்க்லாம் குடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். எந்த மாரினா, சேல்ஸ் டீம் மாரியே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதுதாங்க ஆட் அண்ட் கன்டென்ட் பப்ளிஷிங். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். இது பெர் மந்த்துக்கு உங்களால ரூ. 6000க்கு மேல கூட நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க. ஸோ இது இன்னும் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டா சொல்ற மாரி இப்ப நானு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் காம்போடைய பிரைஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, ரூ. 6000 தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் பிளான்ல ஜாயின் பண்றவங்க நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 6000 தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் காம்போனுடைய இது. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அதேபோல மார்க்கெட்டிங் பிளான பொறுத்தவரைக்கும் நீங்க ரீடேப்பா பண்ற மாரி இருக்கும். ஒன் டைம் நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாதுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் லிமிட். அந்த அமௌண்ட் லிமிட் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்றேன்.
ஒரு இப்போ கோர்ஸோ இல்ல சர்வீஸோ ஏதாச்சும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி தான் வரும். ஆனா அமௌண்ட் வந்து 10,000 15,000 அந்த மாரி உங்களுக்கு சீக்கிரமா இருக்காது. சரிங்களா? அமௌண்ட் கொஞ்சம் ஹையா தான் குடுத்துருக்காங்க. நீங்க ஏர்ன் பண்ற அளவுக்கு ஹையா தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இத பத்தின மென்டர்ஷிப்பும் இந்த கன்டென்ட் பப்ளிஷிங் பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்குங்க. சரிங்களா? எல்லா பிளானுக்குமே வந்து கிடைக்கும். உங்களுக்கு கீழ நீங்க ஒரு ரெஃபரல் குடுத்துட்டீங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்களும் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ எஜுகேஷன்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு டெஸ்ட் ஒண்ணு வைப்பாங்க. சரிங்களா? மாசத்துக்கு 2 டெஸ்ட் 5 மாசத்துக்கு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 மாசம் மட்டும் தான் வேலிடிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க எப்ப அட்டெண்ட் பண்றாங்களோ, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்ளைனுக்கு அவங்க அட்டெண்ட் பண்றாங்க இல்லையா? அவங்க மேல யார் இருக்காங்களோ, அவங்கள யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 வர ஆரம்பிச்சுரும். இது வந்து ஃபர்ஸ்ட் 5 மந்த்துக்கு மட்டும் தான். அது 20 பேருக்கு மட்டும் தான் உங்களுக்கு எலிஜிபிள் குடுத்துருக்காங்க. சரி இது மென்டர்ஷிப் ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்டென்ட் பப்ளிஷ்னா என்ன அப்டின்னா, மார்க்கெட்டிங் பிளான்ல ஜாயின் பண்ணவங்க. ஓகே. இப்ப நான் மார்க்கெட்டிங் பிளான்ல ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் 5 மந்த்துக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, யூட்யூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்ல அந்த கோர்ஸ். அந்த கோர்ஸ் மூலியம் நான் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டு, அதில ஒரு 300 சப்ஸ்கிரைபர் நான் கொண்டு வந்துட்டு, நான் என்னோட ஓன் வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன் அப்டின்னா, 6த் மந்த்லேருந்து என்ன ஆகும் அப்டின்னா, எனக்கு ஏர்ன் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, இப்ப சேல்ஸ் டீம்ல என்ன பண்றோம், இன்ஃப்ளூயன்சர் குடுக்குறாங்க இல்லையா? இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க், பிளாக். ஸோ அதே போல டாஸ்க் எனக்கு இங்க குடுப்பாங்க மார்க்கெட்டிங் டீம்ல. ஸோ நான் இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கு 6000 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மென்டர்ஷிப் ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் பப்ளிஷிங். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது சரிங்களா? ஸோ இதில வந்து உங்களுக்கு நான் புரியிற மாரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதில ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்டின்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் டவுட் வந்து கிளாரிஃபை பண்றேன். இல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? நெறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் மென்டர்ஷிப் பத்தி வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட் கன்டென்ட் பப்ளிஷிங் பத்தி வீடியோ போடுங்கன்னு. கன்டென்ட் பப்ளிஷிங் பொறுத்தவரைக்கும், நீங்க ஜாயின் பண்ணிட்டு அடுத்த 5 மாசத்துக்கு அப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மென்டர்ஷிப் நீங்க ஜாயின் பண்ண உடனே வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். சரிங்களா? அது உங்களுக்கு கீழ நீங்க ரெஃபரல் குடுத்தா மட்டும் தான். ரெஃபரல் குடுத்தீங்கன்னா மென்டர்ஷிப் உடைய அதில நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு டெய்லியுமே ரூ. 10 வர ஆரம்பிக்கும். அவங்க டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணக்குள்ள அதுலேருந்து வர ஆரம்பிச்சுரும். இதே கன்டென்ட் பப்ளிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மந்த்துக்கு அப்புறமா நீங்க அந்த எலிஜிபிலிட்டிய கம்ப்ளீட் பண்ணணும் கண்டிப்பா. ஓகேவா? என்ன எலிஜிபிலிட்டி? ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ் நீங்க 300 ஃபாலோவர்ஸ கொண்டு வந்திருக்கணும் கண்டிப்பா. ஸோ கொண்டு வந்துட்டீங்க அப்டின்னா, ஸோ அது மூலியமா உங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் மாரி நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்டின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.